தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் லாஸ்ட் இயரில் என்ன ஃபீஸ் வாங்கினாங்க. ஆனால் இங்கே நம்ம போட்டிருக்கிற இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே எது லோவஸ்ட் ஃபீஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருப்போம். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி சொன்ன ரிப்போர்ட். ஆனால் ரியாலிட்டியில் எந்த காலேஜும் அதே ஃபீஸ் மட்டும் வாங்குறதில்ல. கேஎம்சிஹெச் வருது. கேஎம்சிஹெச் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் 8,28,000 ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சேரணும்னா நீங்கள் செலுத்தக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு 18,000 தான். எம்பிபிஎஸ்க்கு, பிடிஎஸ்க்கு 12,000 தான். ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்லேயோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்லேயோ சேரணும் அப்படின்னா நீங்கள் லட்சக்கணக்கில், இன்னும் ஒரு சில கேட்டகரி ஆஃப் சீட்ஸில் கோடிக்கணக்கில் கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது. இந்த வீடியோவில் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் என்ன மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ், அந்த காலேஜஸில் ஹாஸ்டலில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, அதர் ஃபீஸஸ் என்ன வாங்குறாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ வருது, டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் சேரணும்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் வரும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன ஃபீஸ் வரும்னு சொல்லி எல்லா காலேஜஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேட்டாவை நம்ம எதை வச்சு எடுத்துருக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இன்னும் எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லையும் இருக்கிறாங்க. அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட இருந்து, லாஸ்ட் இயர் சேர்ந்த மாணவர்கள்கிட்ட இருந்து அவங்க கட்டின ஃபீஸ் ரெசிப்ட் முதற்கொண்டு வாங்கி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது போட்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயரில் சேர்ந்த பசங்க இந்த ஃபீஸ் தான் கட்டினாங்க. இந்த ஃபீஸை தான் நம்ம இந்த வருஷமும் கட்டுற மாதிரியான சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருஷம் பெருசாக ஃபீஸ் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயரில் இந்த ஃபீஸ் இருந்துச்சு. அதனால் இந்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டாவில் சேரணும்னா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேரணும்னா எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸில் சேரணும்னா டியூஷன் ஃபீஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.3 லட்சம், 4,30,000 4,50,000 வாங்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 13 லட்சம் ரூபா வாங்கலாம். அல்லது என்ஆர்ஐ கோட்டா போனீங்கன்னா 24 லட்ச ரூபா வாங்கலாம். என்ஆர்ஐ லேப்ஸ் போனீங்கன்னா 21.5 லட்ச ரூபா, 21.5 லட்ச ரூபா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டி சொன்ன ரிப்போர்ட். ஆனால் ரியாலிட்டியில் எந்த காலேஜும் அதே ஃபீஸ் மட்டும் வாங்குறதில்ல. அதோடு சேர்த்து மெஸ் ஃபீஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, அதர் ஃபீஸஸ் எல்லாம் போட்டு நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எல்லாம் போட்டு மிஸ்சலேனியஸ் ஃபீஸ் எல்லாம் ஆட் பண்ணி உங்ககிட்ட லம்பாக ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது வாங்குறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களையும் போய் சேரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் லாஸ்ட் இயரில் என்ன ஃபீஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2023-24 அகாடமிக் இயரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்த அவங்க கட்டின ஃபீஸ்னுடைய இது. ஸோ இதை நம்ம வரிசைப்படுத்தியிருக்கிறோம். எதன் அடிப்படையில் அப்படின்னா, எந்த காலேஜ் கம்மியான ஃபீஸ் வாங்கியிருக்காங்களோ அந்த காலேஜை ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறோம். ஃபீஸின் அடிப்படையில் அடுத்தடுத்து எந்தெந்த காலேஜஸ் வருது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நல்லா லைக் போட்டு விட்டீங்க அப்படின்னா, ஒரு 1000 லைக்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பிடிஎஃபை நம்மளுடைய குரூப்பில் ஷேர் பண்ணிடலாம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற காலேஜ் சிஎம்சி வெள்ளூர். அண்ட் சிஎம்சி வெள்ளூர் தான் இருக்கிறதுலையே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் கம்மியான ஃபீஸ் வாங்கக்கூடிய ஒரு கல்லூரி. டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 53,000 தான். நீங்கள் ஹாஸ்டலில் சேரதா இருந்தால் மெஸ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்ந்து மந்த்லி உங்களுக்கு 6,000 to 7,000 கிட்ட வரும். ஸோ அப்போ கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 53,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தாலும் அதே 53,000 தான் இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும். டோட்டலாக நமக்கு 100 சீட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 100 சீட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேர்ந்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்து காலேஜ் என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மதுராந்தகமில் இருக்குது. 4,35,000 அந்த காலேஜினுடைய டியூஷன் ஃபீஸ். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000. இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸுங்கிறது எல்லா கல்லூரிக்கும் ஒரே ஃபீஸ் தான். இது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ், இதில் மாற்றம் இருக்காது. அதர் ஃபீஸஸ் அப்படிங்கிறது அந்தந்த கல்லூரிகள் அவங்கவுங்க வாங்குற விதத்தை பொறுத்து வேறுபடுது. இதில் நிறைய டேர்ம்ஸ் போட்டிருப்பாங்க. நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அதர் ஃபீஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டேர்ம் கீழே கொண்டு வந்திருக்கிறேன். இதை நெக்ஸ்ட் எக்ஸாமுக்குரிய கோச்சிங்னு சில காலேஜஸில் சொல்கிறாங்க, சில காலேஜஸில் புக்ஸ் ஃபீஸ்னு சொல்கிறாங்க, சில காலேஜில் வேறு ஏதாவது ஒரு மிஸ்லனியஸ் நேம் போட்டு அந்த நேமில் கொடுக்குறாங்க. நான் எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டால் நமக்கு டேட்டா தான் நிறைய போகுன்றதுனால எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஆட் பண்ணி ஒரு காலமில் கொண்டு வந்திருக்கேன் அதர் ஃபீஸஸ். இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1,40,000 நமக்கு கற்பக விநாயகரில் வாங்கினாங்க. டோட்டலாக 7,20,000 கவர்மெண்ட் கோட்டாக்கு, 16,35,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ். அண்ட் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜில் சேர்ந்த
ஹாஸ்டலினுடைய ஃபீஸ். அவங்க வந்து ஏசியில் சேர்ந்துருக்கலாம், நான் ஏசி ரூம் எடுத்திருக்கலாம், அவங்க வந்து நான் ஏசி எடுக்கிற பட்சத்தில் 4 ஷேரிங் போயிருக்கலாம், 2 ஷேரிங் போயிருக்கலாம், சிங்கிள் ரூம் போயிருக்கலாம். ஸோ இந்த ஹாஸ்டல் ஃபீஸில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஹாஸ்டலை பொறுத்து இந்த ஃபீஸுங்கிறது அமௌண்ட் வேரி ஆகலாம். இந்த ஃபீஸ் வேரி ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸில் இந்த அமௌண்ட்டில் ஸ்லைட் வேரியேஷன் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம போட்டிருக்கிற இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலேயே எது லோவஸ்ட் ஃபீஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஒரு சில கல்லூரிகளில் கொஞ்சம் அதிகமான ஃபீஸாக கூட இருக்கலாம், அது ஏசி ரூம் ஃபீஸாக கூட இருக்கலாம். ஸோ செகண்ட் காலேஜ் பார்த்துட்டோம். தேர்ட் காலேஜ் பார்த்தலாம். மூணாவது காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அருணை மெடிக்கல் காலேஜ். அருணை மெடிக்கல் காலேஜில் 4,50,000 டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 7,45,000 வாங்குறாங்க. 16,45,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்குறாங்க. மூன்றாவதாக பார்த்த காலேஜ், நாலாவதாக பார்த்தீங்கன்னா வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ். அண்ட் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் லாஸ்ட் இயரில் ஃபீஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக 7,85,000 ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கட்டக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ். மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா 16,95,000 1 இயருக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய ஃபீஸ். இது 5வது காலேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துக்குமரன் சென்னையில். இந்த காலேஜ் 7,85,000 டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க 1 இயருக்கு. 17 லட்சம் ரூபா நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ 6வது காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி. அண்ட் இந்த காலேஜில் 4,50,000 டோட்டல் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 7,95,000 ஒரு வருஷத்துக்கு. 16,95,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக போகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? அடுத்ததாக 7வது இடத்துல கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கற்பகம் மெடிக்கல் காலேஜ் வருது. கற்பகம் ஃபேக்கல்ட்டி. அண்ட் 8 லட்சம் ரூபா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வருது கவர்மெண்ட் கோட்டாவில். இன்கேஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்க அப்படின்னா 17,70,000 வரும். இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸில் ஒரு சில காலேஜஸில் ஹாஸ்டல் கம்பல்சரின்னு சொல்லுவாங்க, ஒரு சில காலேஜஸில் ஹாஸ்டல் வந்து கம்பல்சரிலாம் இல்லை, நீங்கள் டே ஸ்காலராக கூட வந்துட்டு போகலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் டே ஸ்காலராக போகிறீங்க அப்படின்னா இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு கட் ஆகும். அப்போ இந்த டோட்டல் டியூஷன் ஃபீஸில் ஹாஸ்டல் ஃபீஸ் தவிர இருக்கக்கூடிய ஃபீஸ் எல்லாம் உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ எந்த காலேஜ் சேர்றீங்களோ அந்த காலேஜை பொறுத்து அது வேறுபடும். 8வதாக நம்ம தாகூர் மெடிக்கல் காலேஜ் வருது. டோட்டல் ஃபீஸ் 8,25,000 ஒரு வருஷத்துக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 14,20,000 2 லட்சம் ரூபா டியூஷன் ஹாஸ்டல் ஃபீஸ் வருது. ஸோ 40,000 இதெல்லாம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ். 9வது இடத்துல கேஎம்சிஹெச் வருது. கேஎம்சிஹெச் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ். 8,28,000 ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ். 17,43,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு லாஸ்ட் இயரில் ஃபீஸாக கலெக்ட் பண்ணாங்க. ஸோ இது லாஸ்ட் இயரில் இருந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல பிஎஸ்ஜி மெடிக்கல் காலேஜ் வருது. கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி த டாப் மோஸ்ட் இல்லைனா டாப் ப்ரிஃபர்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 8,50,000 ஹாஸ்டலோட சேர்த்து. அண்ட் 17,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஹாஸ்டலோட சேர்த்து. இது நீங்கள் வந்து என்ஆர்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸ் அப்படிங்கிறது என்ஆர்ஐக்கு 24.5 lakhsன்னு வரும். ஸோ என்ஆர்ஐ லாஸ்ட் இங்கே வராது பெரும்பாலும். இந்த கேஎம்சிஹெச்சில் பிஎஸ்ஜியில் வராது. என்ஆர்ஐ கேட்டகரியில் சீட்ஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஃபில் ஆகிடும். ஸோ 11th காலேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ். அண்ட் திருச்சி எஸ்ஆர்எம்மில் உங்களுக்கு 8,50,000 டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. 19,50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது வந்து 11வது இடத்துல இருக்குது. 12வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி விவேகானந்தா. உங்களுக்கு 8,55,000 டியூஷன் ஃபீஸும் 17,55,000 ஹாஸ்டல் ஃபீஸும் வருது. அடுத்ததாக நம்ம 13வது இடத்துல என்ன காலேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் வருது. இந்த சென்ட் பீட்டர்ஸில் 8,70,000 17,70,000 உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ். அடுத்ததாக நந்தா மெடிக்கல் காலேஜ். நந்தாவில் 8,80,000. 15வது இடத்துல மூகாம்பிகை 8,99,000. 16வது இடத்துல பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 9,75,000 இந்த காலேஜில் 1 இயருக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இப்போ 16 காலேஜஸ் பார்த்துருக்குறோம். இதுவரை நீங்கள் இந்த வீடியோ ஒருவேளை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த காலேஜ் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 17வது கல்லூரி மாதா மெடிக்கல் காலேஜ். மாதா மெடிக்கல் காலேஜில் 9,90,000 ஃபீஸ் வாங்கினாங்க ஒரு வருஷத்துக்கு. 10 லட்சத்துக்கு 10,000 கம்மி. 18,60,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வாங்கக்கூடிய ஃபீஸாக இருக்குது. 18வது இடத்துல அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் வந்து 9,92,000 10 லட்சத்துக்கு 8,000 கம்மியாக வாங்கினாங்க. 19,07,000 நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஃபீஸாக இருந்துச்சு. 19வது இடத்துல இந்திரா மெடிக்கல் காலேஜ் வருது. இந்திரா மெடிக்கல் காலேஜ் 10,25,000 ஃபீஸ் வாங்கினாங்க. 19,25,000 அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அண்ட் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் 20வது இடத்துல எஸ்எஃப், ஓகேங்களா, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் 10,25,000. அதே மாதிரி 19,25,000 உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரக்கூடிய ஃபீஸ். அடுத்ததாக 21வது இடத்துல பனிமலர் மெடிக்கல் காலேஜ் வருது. அண்ட் இந்த பனிமலர் மெடிக்கல் காலேஜில் 10,50,000 உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய டியூஷன் ஃபீஸாக இருக்குது. 19,50,000 உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகுது. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் போகும்போது 19 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இதாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை யோசிச்சுக்கணும். 22வது இடத்துல
ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்கிறோம். இந்த ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் 10,60,000 அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ். இது ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் சரிங்களா. இந்த காலேஜ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. இதில் 5,40,000 உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஒரு வருஷத்துக்கு. டோட்டலாக உங்களுக்கு 10,60,000 உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாக்கும், 21,40,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் வருது. இந்த வீடியோவில் நம்ம 22 கல்லூரிகளை பார்த்துருக்குறோம். இன்னும் 2 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. வெங்கடேஸ்வரா அண்ட் ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட்னு சொல்லி 2 இது இருக்குது. 2 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். பிகாஸ் எனக்கு இன்னும் வேலிடான ரெசிப்ட் வரல. மற்ற காலேஜஸ்க்கெல்லாம் ஐ ஹேவ் த ரெசிப்ட். அந்த ரெசிப்டை நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம், அந்த காப்பீஸ் எல்லாம் ஒரிஜினல் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம், அந்த ஃபீஸ் தான் வாங்கினாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கும் போய் சேரும். மெடிக்கல் காலேஜில் சேரணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் நீங்கள் சேரணும், ப்ரைவேட் காலேஜஸ் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் சேரணும்னா லட்சக்கணக்கில் பணத்தை ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை பற்றி யோசிங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம். அது ஒரு பர்சன் தேங்க்யூ ஸோ மச். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.